மக்களுக்கான ஒரு இது வந்து ஒரு சேவைன்னு சொல்லலாம். நிச்சயமாக. அதே சமயம் ஒரு தரமான சாப்பாடு. சரி. இங்கே ஈரோட்டில் இதுதான் ரொம்ப ஸ்பெஷல். ஈரோடு நிறைய அமைச்சர்ஸ் விஐபி எல்லாமே எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபேமிலியோடு வராங்க, வந்து சாப்பிட்றாங்க. ஆனால் எத்தனை வருஷமா இருக்குங்க? 15 வருஷமா இருக்கு. 15 வருஷம். ஆனால் இது ஒரு பிரான்ச் தான் இருக்குங்களா? இது மத்தியானம் லஞ்ச் இங்கேங்க. சரி. நைட் டின்னர் இதில் ஆஃப் கிலோமீட்டர் போனால் மெயின் ரோட்லேயே இருக்கு. வேர்ல்ட் ஃபுல்லாக சுற்றுறோம், லாக் பண்ணுறோம். வேர்ல்ட் ஃபுல்லாக சுற்றுறோம், லாக் பண்ணுறோம். தோட்டத்து விருந்து நாட்டுக்கோழி வறுவல், மட்டன் சுக்கா, மட்டன் கொத்து, தலைக்கறி, மூளை ஃப்ரை, பிச்சு போட்ட சிக்கன், ஆந்திரா கலக்கி, பச்சைப்புளி ரசம், கெட்டி தயிர். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க சர்வ் பண்ண ஒவ்வொரு ஐட்டமுமே சரி ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருக்குது. ஷெஃப் அபை யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இவர் இந்த மாதிரி நல்ல நல்ல ஹோட்டல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹோட்டலையும் சொல்லுவார். எல்லாம் போய் சாப்பிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலுங்க. இது எப்படா வீட்டில் செய்யுது? செம்மையாக இருக்குடா செய்யுது. அல்டிமேட்டாக இருக்குது. மாலியம் அழுகுறாரு, மாலியம் அழுகுறாரு. ஆனந்த கை ஹலோ மக்களே, நம்ம இப்போ தோட்டத்து விருந்துக்கு போயிட்டு இருக்கோம். நமக்காக வரவேற்பதற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விருந்துக்கு அழைச்சிருக்காங்க. கறி விருந்து தான்டா? ஆமா, கறி விருந்து. கடா விருந்தா கறி விருந்தா? கறி விருந்து, கெடா விருந்து, கோழி விருந்து எல்லாம் இருக்கு. ஆமா. இடம் கிடைக்குமா? இடம் போய் பார்த்தாதான் தெரியும். ஸோ நம்மள அங்க இன்வைட் பண்ணவங்க வந்துட்டு நமக்காக வந்துட்டு இடம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்களா தெரியல. நாங்க ஆல்மோஸ்ட் பக்கத்துல நெருங்கிட்டோம். ஸ்பீட் பிரேக்கு. ஏண்டா எப்படிடா அண்ணன் வந்துட்டு பசி ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பசி ரைட்டா ஸ்ட்ரைட்டா? ஓகே டாக்டர், சொல்லுங்க. பசி அதிகமாயிருச்சு, இப்படி எல்லாம் போக கூடாது டாக்டர். எஸ், குதிச்சு குதிச்சு போனாதான் நல்ல ஜீரணமா வந்துச்சா? ஸோ நாங்க பக்கத்துல நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். லெஃப்டா? ஓகே, லெஃப்ட் வந்துட்டா. அது ஒரு மாதிரி சந்துக்குள்ள பொந்து சொறி வச்ச மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த தகரம் அடிச்சிருக்கல, அந்த கடை தான். தகரம் அடிச்சிருக்கா? என்னன்னா அதானா? அப்போ ரிட்டர்ன் பண்ணுமா? இங்க பாருங்க, ஆக்சுவலா அது கடை மாதிரியே தெரியல, பட் அதான் கடையா. நிறைய கார் நிக்குது. ஸோ ஆக்சுவலா இப்போ நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம போய் ஃபுட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஈரோட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த தோட்டத்து விருந்து ரொம்பவே பிரபலமான ஒரு உணவகத்தில் ஒன்றுன்னு சொல்லியே ஆகணும். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குங்கிற எல்லா சமூக வலைதளங்களையும் இன்றைக்கி கறி விருந்துக்கு பேர் போன ஒரு உணவகமாக அமைஞ்சிருக்கு தோட்டத்து விருந்து. நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, பச்சைப்புளி ரசம், கெட்டி தயிர், மட்டன் சுக்கா, இப்படி பலவிதமான ஸ்பெஷல் வெரைட்டிஸ் இவங்க வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட போகிறோம். அண்ட் என்னுடைய பர்சனல் ஃபீட்பேக் இந்த உணவு எப்படி இருந்துச்சுங்கிறத இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோட்டத்து விருந்துங்கிறது அவங்களுடைய கடையோட பேரில் மட்டும் கிடையாது, இந்த இடமே அப்படி தான் அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே இந்த தோட்டத்து விருந்தில் எல்லாமே சூப்பராக இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான நபர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இல்லை, ஹோட்டலே நம்ம ஹோட்டல்னு சொல்கிறோம். எந்த அளவுக்கு இது நல்லா இருக்கும்? கண்டிப்பா பெஸ்டா தான் இருக்கும். அதுல அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. மிகப்பெரிய ஒரு சரி, அதாவது மக்களுக்கான ஒரு இது வந்து ஒரு சேவைன்னு சொல்லலாம். நிச்சயமாக. அதே சமயம் ஒரு தரமான சாப்பாடு. சரிங்க. சைவமாகட்டும் அசைவமாகட்டும். அசைவத்தில் எனக்கு தெரிய இந்த அளவுக்கு வந்து யாருமே கொங்கு பெல்ட்லேயே கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியும். சரிங்க. அளவுக்கு ரொம்ப நல்ல. ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து சாப்பிட்டு சென்னையிலேயே அங்கே அடையாளமாகி போச்சு. சென்னையிலேயே அடையாளம் சொல்லணும்னா அப்படி தோட்டத்து இருந்து பக்கத்தில் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா ஒரு சிறப்பான விஷயத்த பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாங்க சார். ஓகேங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். இங்கே ஈரோட்டில் இதுதான் ரொம்ப ஸ்பெஷல். அத்தன்டிக் நான்வெஜ்னால் இங்கே தான். ஓகேங்க. எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 10 இயர்ஸாக எனக்கு ஞாபகம் தெரிஞ்சதுலேருந்து இங்கே வந்து இங்கே சாப்பிட்டா வயிற்றுக்கு எதுவும் ஆகாது. பண்ணுறது எல்லாமே நாட்டு செக்கெண்ணெய் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. சரிங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே சாப்பிட்றதுக்காக சென்னையில் இன்னும் எங்களோட பாலிடிக்ஸ்லேருந்து சென்னையிலேருந்து வரீங்களாம் எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அப்பாயின்மெண்ட் சொல்லுவாங்க. நாங்கள் கூப்பிட்டு சொல்லுவோம். நிறையா அமைச்சர்ஸ் நிறையா விஐபி எல்லாமே எங்களை ஃபோன் பண்ணி ஃபேமிலியோடு வராங்க, வந்து சாப்பிட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து சாப்பிட்டு இன்னும் நான் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு 500 பேர் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் ஒருத்தங்க கூட இப்போ வரலும்
எந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தல எல்லாமே பயங்கர பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஓகேங்கண்ணா. இப்போ வந்து தோட்டத்து விருந்துல எல்லா ஐட்டம்ஸுமே சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப இங்கே வந்து ஸ்பெஷல்னா நாட்டுக்கோழியில் டிவிஎஸ் தோட்டத்து விருந்து ஸ்பெஷல்னு ஒன்று இருக்கும். அது வந்து சின்ன சின்னதாக இங்கே ஒரிஜினல் நாட்டுக்கோழி சின்ன சின்னதாக வெட்டி போட்டு கொடுப்பாங்க. அது வந்து ஸ்பெஷல். இங்கே நாட்டுக்கோழி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஓகே. ஸோ கைஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ணா சொன்ன மாதிரி ஒரு தடவையாவது நீங்கள் வந்து தோட்டத்தை விருந்து வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஆனால் உங்கள் பேர் சொல்லி பார்த்திபன் ஈரோடுங்களா? தேங்க்ஸ். ஸ்பெஷல் ஐட்டம் நாட்டுக்கோழி வறுவல் அது வந்து எங்களுடைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றோங்கிறது பார்ப்போம். ஆரம்பிக்கலாமா? பார்த்தீங்கன்னா அழகா ஒரு குட்டி மண்பானையில் வந்துட்டு உப்பு இருக்கு. இது வந்து டிஷ்யூ பேப்பர். இது வந்து சாப்பிட்டு கடைசியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. தயிர் சரியான தயிர் தான், சூப்பராக இருக்கு. நான் பார்க்குறதுக்கு எப்பா தயிர் தானே? தயிர் தான். ஆமாம், செம்மையாக இருக்கு. வகைகளாக இருக்கு. ஆனால் என்ன சூப்புங்க? நாட்டுக்கோழி சூப்பு ஸ்பெஷல். ஓகேங்கண்ணா, தேங்க்யூ. ஸோ தோட்டத்து விருந்து அவங்களுடைய ஸ்பெஷல் நாட்டுக்கோழி சூப் நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அது நல்லா சளியெலாம் இருக்குன்னு வைங்களேன். இந்த சூப்பு குடித்தோம்னா சீக்கிரமே ரெடி ஆயிடும். நல்லா நாட்டுக்கோழியோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா தெரியுது. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குல்ல? நல்லா காட்டமாக இறங்குது. நல்லா காட்டமாக இருக்கு. நல்லா அந்த நாட்டுக்கோழியோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது இல்லையா? நல்லா இறங்கிருக்கு. நல்லா இறங்கிருக்கு. சூப் நல்லா இறங்கிருக்கு. ஸ்பெஷல் டிவிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்கண்ணா. தோட்டத்தில் வந்து ஸ்பெஷல். ஓகேங்கண்ணா, சரிங்க. ஓகே. ஸோ தோட்டத்து விருந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ஒவ்வொன்றா வந்து அண்ணா வச்சுட்டு இருக்காங்க. நாட்டுக்கோழி பள்ளி சிக்கன். ஓகேங்கண்ணா. எங்கள் தலைக்கறி ஃபோன் வருது. தலைக்கறி 3 மட்டன் சுக்கா. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தோட்டத்து விருந்து ஹோட்டலோடைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ஒவ்வொன்றா வச்சுருக்காங்க. மட்டன் சுக்கா ஆனால் கம்மியாக வைங்க. எல்லாமே அது வந்து சாப்பாடு. ஆனால் இது பேர் என்னங்க சொன்னீங்க? டிவிஎஸ். ஓகேங்கண்ணா. இது பள்ளிப்பாளையம் தலைக்கறி மட்டன் சுக்கா. ஒவ்வொன்றா சாப்பாடு பண்ணி சாப்பிடுவோம். ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக அவங்க குக் பண்ண ஐட்டம்ஸ், அதாவது நாட்டுக்கோழி வெரைட்டிஸ், மட்டன் வெரைட்டிஸ் எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க. சுட சுட ரைஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பரட்டி நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா இங்கே குழம்பு இருக்குது, அதை நம்ம ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொத்து, மட்டன் கொத்து. ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இந்த டைம் ஸ்பெஷல். ஓகேங்கண்ணா. பிச்சு போட்டு பிராய்லரில். ஓ குட். பார்த்தாலே மன நிறைவாக இருக்குங்கண்ணா. சாப்பிட்டு சொல்லுங்கள். ஓகேங்க. எதுவுமே மசாலா ஐட்டம் எதுவுமே இல்லை. ஹோம் ஃபுட்டுங்க. ஆனால் இது வந்து நம்ம எல்லாம் வந்து விறகடுப்பில் பண்ணுறவங்க தான். ஓகே. ஓகே. எல்லாமே மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம சொந்த யூஸ் தான். ஓகேங்க. ஓகேங்க. எல்லாமே சாப்பாடு சாப்பிடுறேன். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இலையே ஃபுல்லாகிடுச்சு. நான் வந்து கம்ப்ளீட்டாக வச்சுட்டாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஐட்டத்தையும் 1/3 போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே எல்லாம் நிறைஞ்சிருச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா கோழி பிச்சு போட்ட கறி,
கறியும் முட்டையும் சேர்த்து சிக்கனும் முட்டையும் மட்டன் கவுச்சில் இல்லாமல் நல்லா பண்ணிருக்கோம். உங்களோட ஸ்மெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக. சீசன் வீட்டில் பண்ண மாதிரி தான் இருக்கு. காரோட அளவான காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. தலைக்கறி சொன்னா தலைக்கறி டேஸ்ட் ட்ரை பண்ணியா? சூப்பராக இருக்குது. இதுனா தலைக்கறி சூப்பராக இருக்குது, சாஃப்டாக. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க சர்வ் பண்ண ஒவ்வொரு ஐட்டமுமே சரி ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருக்குது, ரிப்பீட் ஆகல டேஸ்ட்டு, ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருக்குது. அண்ட் வந்துட்டு ப்ராப்பராக வந்து நல்லா குக் பண்ணியிருக்காங்க எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஐட்டமாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். ஆக்சுவலாக பிரியாணி மட்டும் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் போர் அடிச்சு போயிருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஃபுடி நல்லா சாப்பிட்ற விருப்பப்படுற ஒரு ஆள் அப்படின்னா நீங்கள் வந்து ஈரோடு தாராளமாக கிளம்பி வரலாம். ஆக்சுவலாக ஆனால் இந்த மாதிரி ஃபுட்டு சென்னையில் எங்கேயாச்சும் கிடைக்குதா? இல்லை இல்லை. ஏன் மலையண்ணா இந்த மாதிரி ஃபுட் சென்னையில் எங்கேயும் கிடைக்குது இல்லை? ஸோ நீங்கள் சென்னை மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கிளம்பி வரலாம் நீங்கள். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நான் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. முக்கியமாக அவங்களுடைய விருந்தோம்பல், ஓனர், அவங்களோட பையன், அவங்களே நம்மளை சர்வ் பண்ணுறது நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் தான் வந்துட்டு நமக்கு வந்து பரிமாறினது. ரொம்ப பொலைட்டாக நல்லா பரிமாறுறாங்க. நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு விருந்தோம்பல்ங்கிறது தான் வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை வந்து இவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. மசாலா எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா. ஆமாம், அதை நம்பி சாப்பிட்லாம். நீங்கள் மலை எப்படி இருக்கு? மலையனா ஆக்சுவலாக ரெகுலராக வரீங்க இல்லையா? ஆக்சுவலாக மலையனா தான் எங்களை இங்கே கூப்பிட்டு வந்தது. தேங்க்யூ மலையனா, இப்படி ஒரு நான்வெஜ் ஃபீஸ்ட் எங்களை சாப்பிட வச்சதுக்கு. ஆனால் ஒவ்வொன்றுமே ரொம்ப யூனிக்காக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. வெரி நைஸ். கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம் நாங்கள். இதே மாதிரி ஈவெண்ட் ஒரு நாள் கொடுக்க முடியுமா? இவ்வளோ ஐட்டம் இங்கே வந்து கேட்குறீங்களே இப்படி? ஆக்சுவலாக குட் கொஷின். ஆஸ் அ ஷெஃப் கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியும். அண்ட் இது லாங் லாஸ்டிங்காக ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறதுங்கிறது, அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது பெரிய டாஸ்க். அதை அவங்க ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு வராங்க. அப்படி பெரிய விஷயம் அது. ஸோ ஒரு நாள் நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் இப்படி சமைக்கிறதுங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். வீட்டில் அத்தன்டிக்காக அதே டேஸ்ட்டில் கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம். டெய்லி நீங்கள் அதே டேஸ்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். வெரி குட். ஸோ நம்ம வந்துட்டு பிரியாணி போட்டு கலக்குவோம், இவங்க வந்து நான்வெஜ்ஜில் பல ஐட்டங்கள் போட்டு கலக்குன்னு கலக்குறாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்கன்னு தெரியும். திங்க் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்துட்டு பிளான் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மட்டன் அல்டிமேட்டாக இருக்குது. மட்டன் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா சூப்பராக, எல்லாமே சாஃப்டாக இருக்குது. ஷெஃப் ஹபீப் இல்லை ஈரோடு ஷெஃப் ஹபீப்னு போடணும். ஷெஃப் HABEEB. ஓகே ஓகே. ஸோ அவங்க கொடுத்த சைட் டிஷ் வச்சே வந்து நான் வந்து எனக்கு கொடுத்த ரைஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் சுட சாப்பாடு கேட்டிருக்கேன். அண்ணா கம்மியாக வைங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் வைங்கண்ணா. சாப்பாடு நெக்ஸ்ட் கொடுக்குறதும் சுட கொடுக்குறாங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, நான் உங்களுக்கு சொன்ன வரும், வெயிட் பண்ணு. நான்வெஜ் ஃபேஸ்ட்டு சாப்பிடணுன்னா இங்கே வந்துடணும். ஆந்திரா கலக்கிங்கண்ணா?
எங்கள் ரசம்லாம் ட்ரை பண்ணுங்க. பச்சைப்புளி ரசம் ட்ரை பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க. சூப்பர். நான் வலிச்சு சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு எங்களுக்கு வந்து கொண்டு வந்து வச்சிட்டாங்க. நார்மல் கலக்கு மாதிரி இல்லைன்னா ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. வெரி நைஸ். வேற லெவல். சூப்பராக இருக்குது. ஆஹா, வேற லெவலுங்க. இது எப்படா வீட்டில் செய்யுது? செம்மையாக இருக்குடா. ஐயோ, அல்டிமேட்டாக இருக்குது. காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் தான் போட்டு சின்ன சின்ன வெங்காயம் இருக்காங்க. ஆமாம், சின்ன வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாயும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டையை கொத்தி ஊற்றி பண்ணணும். எடுத்துடணும். செம்ம. இப்படி இதுக்கு மசாலா குழம்பு ஊற்றுவாங்க லைட்டாக, அது கலக்கினால கொஞ்சம் ஏதோ ஒரு குழம்பு ஊற்றுறாங்க. மஸ்ட் ட்ரை இந்த ஆந்திரா கலக்கி. வாவ், நான் அதுக்குள்ளே தயிர் போயிட்டீங்க. ஸோ நீங்கள் அசைவ விரும்பியாக இருந்தால் உங்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக வேணும். ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் யூடியூப் பார்க்குறப்ப நிறைய ஹைப் கொடுக்குறாங்களோன்னு தோணுச்சு எங்களுக்கு, இல்லையா? ஆக்சுவலாக நேரில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். வேற லெவல். சுட சுட சாப்பாடு வச்சாங்க, அதுக்கப்புறம் அந்த கலக்கி வச்சாங்க. நான் கலக்கியை ஃபஸ்ட் முடிச்சுட்டேன். இது போதுங்க. ஏன்னா அந்த ஆந்திரா கலக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா இருக்கு. குழம்பு இருக்குது, ஏதாவது குழம்பு ட்ரை பண்ணுறீங்களா? முடிச்சிடலாம். அதை குழம்பு ஊற்றி கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம். மட்டன் குழம்பு மாதிரி இருக்குது. இந்த மட்டன் குழம்பு ஒரு நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது. ஆக்சுவலாக வெளியில் இப்போ மழை வேறு பெய்யுது, நல்லா குளிர்ந்த காற்றடிக்குது, சூப்பராக இருக்குது. வெயில் அடித்தப்பவும் வந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வெயில் தெரியல. ஏன்னா வந்துட்டு இந்த கூரை பாய் இருக்கு இல்லையா, தென்னை இதில் போடுற பாய், அந்த குடிசை செட்டப்பில் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு நாள் ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு. ஆக்சுவலாக மழை வந்து அழுகுறாரு. ஆனந்த கண்ணீர். எதுக்கு ஆனந்த கண்ணீர்? செஃப் ஹபீபுக்குலாம் சாப்பிட முடியுதே எப்படி சொல்லிட்டு. இன்னைக்கு காலையிலேருந்து மலையண்ணா தான் எங்களை வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பெஷலான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா அடிக்கடி வந்துட்டு அண்ணா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த சைடு வருவார். ஸோ எங்கெங்கே பெஸ்ட்டு ஃபுட்டு கிடைக்கும்ன்றது கிளியராக தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ கொஞ்சம் வைங்கண்ணா. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சமா நான் ஃபுல்லாக ரசம் புளி ரசம். பச்சை புளி ரசம் மஸ்ட் ட்ரை ப்ரோ. நம்ம ட்ரை பண்ணுவோம். இதுவும் நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறப்போ ஒரு 10 ஐட்டம் ஆர்டர் பண்ணுறோன்னா அதில் ஒரு 4 ஐட்டம் நல்லாயிருக்கும், ஒரு 6 ஐட்டம் வந்துட்டு ஆவரேஜ் இருக்கும். பட் இங்கே என்னென்னா சாப்பிட்ற ஒவ்வொரு ஐட்டமுமே வந்துட்டு டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு, திரும்ப சாப்பிடணும்னு தோணுது. ஸோ இன்னொரு விஷயம்னா அவங்க போடுற இன்க்ரீடியன்ஸ் ஒவ்வொன்றுமே வந்துட்டு நல்லா ஹை குவாலிட்டியாக போடுறாங்க. அது வந்து டேஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு தெரியுது. தயிர் சொல்லி கொடுத்துங்க. 25 சோயா தயிர் வாங்க. சரி, அவங்க கொடுக்குற தயிர் பார்த்தீங்கன்னா மாதிரி அப்படியே ரசம் கொஞ்சம் கொடுத்துருங்க. ரசம் இங்கே, அது தயிர். அம்மா செஞ்சுருக்கேன் அந்த ரசம். அப்படியா? ஓகே, வெரி நைஸ். இதுக்காகவே ஹபீபோட ஐஃபோன் கிஃப்டாக கொடுத்துட்டு போகலாம். ஆமாம், நாளைக்கு ட்ரீட் உங்களுக்கு தான். அவனுக்கு பர்த்டே தான். உனக்கு அண்ணா இருக்கு டியூவல் ட்ரீட் உனக்கு. எப்படி 2 பேரும் எனக்கு கவனிக்க போறீங்க? தயிர் வேற லெவலா? சூப்பராக இருக்கு. இதில் நல்லதானா? எல்லாத்துலையும் நன்மை இருக்கு. முக்கியமாக அனிமிக் முக்கியமாக சாப்பிடுவாங்க. B12 வைட்டமின் அதிகமாக இருக்கு. ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏறி சாப்பிடுவாங்க. இந்த பிச்சுப்பட்ட கோழி பார்த்தீங்கன்னா மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் இருக்கும், பட் இவங்களோட ஃப்ளேவர் வந்துட்டு யூனிக்காக இருக்கும். இவங்க கொடுக்குற ஒவ்வொரு ஐட்டம்ஸுமே வந்துட்டு
அவ்வளோ ஒரு தனித்தன்மையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. காரமுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற காரம் தான் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சை புளி ரசம். வாவ், செம்ம டேஸ்ட்டுங்க இந்த பச்சை புளி ரசம், அருமையாக இருக்குது. ஹலோ அண்ணா, ஓகேவா? எல்லாம் சூப்பர்ண்ணா, அமேசிங். சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லபடியாக இருந்து உணவு வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பச்சை புளி ரசம் வந்துட்டு நமக்கு மஸ்ட் ட்ரைங்க, வெரி நைஸ். ரைஸ் ஒன்றா கொஞ்சம் ஐயோ ஓகே, தயிரிங்க கொஞ்சமாக கொடுங்க. ஓகேண்ணா, பஸ் போதும். ஃபைனலி தயிரும் நான் வந்து சொல்லிட்டேன். வேற மாதிரிங்க, சூப்பராக நல்லா கட்டி தயிர், நல்லா இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக புளிப்பு இல்லாமல் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். பச்சை புளி ரசமும் அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. உப்பு போட்டுக்கலாமோ. தோட்டத்து விருந்து வந்து நாங்கள் வந்தப்போ வந்துட்டு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்ல வந்தோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு மனசும் நிறைஞ்சிருச்சு, வயிறும் நிறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு திருப்தியான என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். உங்களோட ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூடியூப்ல வந்துட்டு பார்த்துட்டே இருந்தோம். ஓகே, ஈரோட்டில் எங்கே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து ஆக்சுவலாக திருப்பூர் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் தோட்டத்து விருந்து வந்துட்டு யூடியூப்பில் நிறைய வந்துச்சு. சரி, நாங்களும் வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், சரி போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சாப்பிட்டோம். உண்மையிலே சரிங்கண்ணா, உபசரிப்பும் சரி உணவும் சரி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சுங்க. ரொம்ப நன்றிங்க. ஆனால் எத்தனை வருஷமா இருக்குங்க? 15 வருஷமா இருக்குங்க. 15 வருஷமா. ஆனால் இது ஒரு பிரான்ச் தான் இருக்குங்கண்ணா, இல்லை மத்தியானம் லஞ்ச் இங்கேங்க. சரிங்கண்ணா. நைட் டின்னர் இதில் 1/2 கிலோமீட்டர் போனால் மெயின் ரோட்லேயே இருக்குது. சரிங்கண்ணா. நைட் வந்து அங்கே. ஓகேங்க. 6 to 10:30 அங்கே. சரிங்க. 12 to 4 இங்கேங்க. ஆனால் இப்போ ஃபேமிலியோட வராங்க அப்படின்னா ப்ரியராக வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் வந்து டேபிள் ரிசர்வ் பண்ணிடுறீங்களா? ரிசர்வேஷனே கிடையாது. ஏன்னா எல்லாம் ஆமாம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணீங்களா? ஆமாம். ஓகேங்கண்ணா. என்ன டைமிங்ண்ணா ஷாப்? 12 to 4ங்கண்ணா. மத்தியானம் லஞ்ச் வந்து 12 to 4ங்க. சரிங்கண்ணா. நைட்டு வந்து 6:30 to 10:30 இன்னொரு பக்கம். இதுலேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி மஞ்சள் வணிக வளாகம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. சரிங்கண்ணா. அங்கே வந்து மத்தியானம் நைட்டு மட்டும், இங்கே வந்துட்டு ஆஃப்டர்நூன் மட்டும். ஆமாங்க. ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குங்களா? இல்லைங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு நைட் டின்னர் மட்டும். சரிங்க. சரி, வெளியிலேருந்து வராங்க இல்லைங்களா, அவங்க வந்து இது வந்து கேட்ரிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு என்னங்க? இல்லைண்ணா, அவுட்டோர் கேட்ரிங் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க முக்கியமானவங்க அப்படின்னா போய் பண்ணி கொடுப்பேன். மற்றபடி மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸுக்கு அந்த மாதிரி அந்த போன ட்ரிப்பு தைப்பொங்கலுக்கு கூட செம்மொழி பொங்கலை கொண்டு வந்து நம்ம கடையில் அங்கே போட்டிருந்தோம். கனிமொழி மேடம் கேட்டு. சரிங்கண்ணா. சரி, அவங்க கேட்டு கொண்டு வந்து அங்கே ஒரு 5 நாள் அங்கே போட்டிருந்தோம். ஃபுல்லாக லீவ் விட்டுட்டு தோட்டத்தை விரும்பியே அங்கே கொண்டு வந்து போட்டிருந்தோம். செம்மொழி பொங்கல் என்ட்ரன்ஸில். சரிங்க. போன வருஷம் 3 வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பாருங்க, மழையை வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. சுகேஷ், நீங்களும் வந்துட்டு தோட்டத்து விருந்து கண்டிப்பாக. ஆனால் உங்களோட பேருங்க? சிவானந்தம் அண்ணா வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா உபசரிப்பு நமக்கு வந்துட்டு பண்ணாங்க. அந்த ஃபுட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. தேங்க்யூங்கண்ணா. பாருங்களா. சரிங்க. விருந்தில் சிறப்பான விருந்து நம்ம வந்து சாப்பிட்டோம். பில்லு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் சாப்பாடு. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சாப்பாடு, வாட்டர், அப்புறம் தோட்டத்து விருந்து ஸ்பெஷல். அது ஸ்டார்டர்ஸ் தாங்க ரேட்டு வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அதிகம்லாம் சொல்ல முடியாதுங்க. திருப்தியாக சாப்பிட்டோம். ஸோ மனநிறைவான ஃபுட்டுக்கு வந்து நம்ம பே பண்ணுறதுல தப்பு கிடையாது. மட்டன் சுக்கா, மட்டன் கொத்து, தலைக்கறி, மூளை ஃப்ரை, அதுக்கப்புறமேட்டு பிச்சு போட்ட சிக்கனு, ஆந்திரா ஈரல் ஃப்ரை, தயிர், இளநீர் பாயசம். ஸோ டோட்டல் பில் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு வந்து 2351 rupees. சூப்பர் ஃபுட்டுங்க அண்ணா. செஃப் அபை யூடியூப் சேனல்லாம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இவர் இந்த மாதிரி நல்ல ஹோட்டல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹோட்டலையும் சொல்லுவார். எல்லாம் போய் சாப்பிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.